நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. இந்த நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டின அவரை துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, பல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவை. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்பனா என்றீரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? லூக்கா 13வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 13 வரை. ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெபாலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அன்பானவர்களே, இங்கே ஒரு ஓய்வு நாளிலே இயேசப்பா ஜெபாலயத்திலே போதகம் பண்ணிக்கொண்டிருந்த போது அங்கே எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனி இருந்தாள். எதனால்? பலவீனப்படுத்தும் ஆவியினால். அந்த ஆவி அவளை பலவீனப்படுத்தி நிமிரவே விடவில்லை. ஆனாலும் அவள் ஆலயத்துக்கு வந்திருந்தாள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருந்தாள். அப்பொழுது கர்த்தர் அவளை பார்த்து, இவள் அநேக வருடம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காள், ஆனால் என் சமூகத்துல வந்திருக்காள் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி, இந்த மகள் என் பிள்ளை மகளேன்னு கூப்பிட்டு, நீ அவளை அழைச்சி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள் என்றாள். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி. அன்பானுள்ளே, வாழ்க்கையிலே கூனி குறுகி கஷ்டத்தினால், பலவீனத்தினால், பாடுகளினால், பிரச்சனைகளினால் கூனி குறுகி, அப்பா நான் இத்தனை ஆண்டுகளா கூனி குறுகி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுறா. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மகளே வா, நான் உன்னை விடுதலையாக்குவேன், உன் பலவீனத்தின் உன் கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள் என்று சொல்லுகிறார். உடனே அவள் நிமிர்ந்ததை போல இன்று உங்களை கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுகிறார். அன்பானவர்களே, அநேக சூழ்நிலை நாளை கர்த்தருடைய ஓய்வு நாள். அநேக சூழ்நிலை நம்ம சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் ஆலயத்துக்கு போகாமல் ஒதுங்கி இருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதை விரும்புகிறார். அவருடைய ஆலயத்தில் இருப்பதை அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக மறவாதவர்கள் நம்முடைய பலவீனங்களை அவர் மாற்றுவார், நம்முடைய கஷ்டங்களை அவர் தீர்ப்புவார், உங்களை நிமிர பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் உங்க கிருபை எங்களை தாங்குதேப்பா. விஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோமப்பா. அப்பா, அந்த நேரத்தில் அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திலே தருகிறோமப்பா. ஆண்டவரே, மகளே வா, என் மகளே, நீ பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாயே என்று சொன்னீங்களேப்பா. இதே போல ஆண்டவரே, பலவீனப்படுத்த கஷ்டங்களினால், பாடுகளினால், இல்லாமையினால் கூனி குறுகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளைப்பா நீங்க அழைத்து, மகளே மகனே நீ விடுதலையாவா என்று சொல்லி இந்த பிள்ளைகளை நிம்மர பண்ணுங்கப்பா. இன்றைக்கு அதை ஆண்டவரே கூனி குறுகி நிம்மருக்கு முடாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கரம் தொட்டு நீ இங்க நிம்மர பண்ணுவீராக. கர்த்தாவே, உன்னுடைய கருத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். நிறக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி கனமும் வலமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்களால தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.